தயாராகும் தமிழகம். நீதிமன்ற அதிரடி உத்தரவு. மக்களின் கனவில் மாற்றம் உண்டானது. 2025 டிசம்பரில் தூத்துக்குடியில் பசுமை காப்பர் தொழிற்சாலை அமைப்பதற்கான அனுமதி கோரி தமிழ்நாடு அரசிடம் அதிகாரப்பூர்வ விண்ணப்பம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று வேதாந்த குழுவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த உத்தரவு மூலம் தமிழ்நாட்டின் எதிர்கால தொழில்துறை வளர்ச்சிக்கான ஒரு முக்கிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டின் கிரீன் காப்பர் அட்வொகேசி குரூப் இந்த நீதிமன்ற தீர்ப்பை வரவேற்றுள்ளது. இந்த தீர்ப்பு மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு முன்னேற்றம் என தெரிவித்துள்ளனர். இந்த திட்டத்தால் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, பொருளாதார முன்னேற்றம் ஆகியவை கவனம் கொண்டு மாற்றம் செய்திருப்பதாக தெரிவிக்கின்றன. தூத்துக்குடியில் பசுமை தாமிர ஆலை திறப்பதால் உற்பத்தியில் புதிய அணுகுமுறை மாற்றம் ஏற்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே உள்ள ISAS மெல்ட் தொழில்நுட்பம் மூலம் காப்பர் தயாரிக்கப்பட்டுள்ளது. அது அதிக செலவுகளை கொண்டு இருந்தன. அதனால் இப்போது ஜெர்மனி மற்றும் ஸ்வீடன் தொழில்நுட்பத்தின் மூலம் பயன்படுத்தப்படுவதால் 70 விழுக்காடு பச்சை செம்பு மாதிரியை ஏற்றுக்கொள்கிறது. 30 விழுக்காடு குறைந்த கார்பன் மறுசுழற்சி செய்யப்பட்ட செம்பையும் ஏற்கிறது. இதனால் ஆண்டிற்கு லட்சக்கணக்கான டன் உற்பத்தி செய்ய வாய்ப்புள்ளது. இதனால் 30% குறைந்த சல்பர் டை ஆக்சைடு, 40% வரை கழிவு உற்பத்தி குறைப்பு, 50% குறைந்த கார்பன் டை ஆக்சைடு என சுற்றுச்சூழல் நன்மைகளை தான் ஏற்படுத்துகிறது. மேலும் பழைய முறையான உற்பத்தி இப்போதுள்ள காலகட்டத்திற்கு ஏற்றாற்போல் நவீனமாக்கப்படும் என்றும் தெரிகிறது. முன்பு இருந்த பாஸ்போரிக் அமில ஆலை மூலம் அதிக அளவில் மூலப்பொருட்கள் தேவையாக இருந்தது. இதனால் சேமிப்பு, போக்குவரத்து, கழிவு சிக்கல்கள் ஏற்பட்டன. இப்போது புதிய திட்டத்தின்படி பாஸ்போரிக் அமில ஆலை முழுமையாக நிறுத்தப்படுவதால் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படும். போக்குவரத்தில் 50% வரை சிக்கல் இல்லாமல் இருக்கும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது. நீரின் பயன்பாடு 20% வரை குறைய உள்ளது. இதன் மூலம் பசுமை தாமிர ஆலை தனது முக்கிய காப்பர் மற்றும் சல்பியூரிக் அமில உற்பத்தியில் மட்டுமே கவனம் செலுத்தும். தாமிர உற்பத்தியில் மிக குறைந்த புகை, வாயுக்கள், கார்பன் டை ஆக்சைடு போன்றவை 34% குறையவும் வாய்ப்புள்ளது. அதேபோல் முன்பு இருந்த 40% கடல் நீர் உப்பு நீக்கத்தை டன் மற்றும் வகைகள் 80% வரை உப்பு நீக்கம் செய்யப்பட்ட கடல் நீர் அருகிலுள்ள கிராமங்களுக்கு குடிநீராக வழங்கப்படும். ஜீரோ லிக்விட் டிஸ்சார்ஜ் முறையை பின்பற்றுவதன் மூலம் நீர் வீணாவதை முழுமையாக தவிர்க்கப்படும் வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. பசுமை தாமிர திட்டத்தின் புதிய அம்சமாக இருக்க போவது அனைத்து சுற்றுச்சூழல் தரவுகளும் பொதுமக்கள் பார்வைக்கு நேரடி ஒளிபரப்பாகும். இதற்காக ஒரு குழு அமைக்கப்படும். அதில் தொழிற்சாலை பிரதிநிதிகள், ஊராட்சி உறுப்பினர்கள், ஓய்வு பெற்ற அதிகாரிகள் இடம்பெறுவர். இதன் மூலமாக அவர்களுக்கு நேரடியாக நிர்வாகத்தில் பங்கு பெறும் வாய்ப்பு கிடைக்கிறது. மேலும் CSR திட்டங்கள் மூலம் 100 கோடி ரூபாய் அளவில் பள்ளி மருத்துவமனை மேம்பாடு, பெண்கள், இளைஞர் திறன் பயிற்சி மற்றும் உள்ளூர் மேம்பாட்டிற்கான நிதி ஒதுக்கப்பட உள்ளது. இதெல்லாம் மையப்படுத்தி கிரீன் காப்பர் அட்வொகேசி குரூப் கூறுவது, பசுமை தாமிரம் திட்டம் என்பது வெறும் ஒரு தொழிற்சாலை அல்ல, ஒரு புதிய தொழில்துறை சிந்தனை. இது உண்மையில் நடைமுறைக்கு வரும் பட்சத்தில் தொழில்துறை வளர்ச்சி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என அனைத்தையும் ஒன்றிணைக்கும் ஒரு பகுதியாக அமையும் சூழல் உருவாக்கும் என்றே கூறப்படுகின்றன.